மக்களே, இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 8 ஃபைனல் சாப்டர் ப்ளே பண்றோம் மக்களே. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சடனா உங்களுக்கு இந்த கட் சீனை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோட ஃபேமிலி வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, கானூன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஏன் இன்னுமா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காம இருப்பாங்கன்னு. அதாவது காணா போயே ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாரி. அதாவதுங்க இவங்க கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, காணா போன ஒரு நாள் கழிச்சே பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்கங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆக்ஷன பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே எடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கள மாரியே நெறைய சின்ன பசங்கள பார்த்தீங்கன்னா காணாம போயிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, சரியான முறையில நடவடிக்கை போலீஸாரால எடுக்க முடியல. அதுலயும் ஒரு சில பேரண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, லாஸ்ட்டா பையன் வெளிய போகும்போது ஐஸ்கிரீம் டியூன் சவுண்ட் கேட்டதா சொல்றாங்க. இதிலேயே நமக்கு புரியுது எப்படியோ அந்த ஐஸ்கிரீம் மேன் ராடா தான் இருப்பான்னு. இப்போ நம்ம ராடோட கதைய முடிச்சிட்டு எல்லா பசங்களையும் காப்பாத்தி வெளிய கொண்டு வர போறோங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, ஓகேங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா 7th பார்ட்டோட எண்டிங்லேருந்து கண்டினியூ ஆகுதுங்க. சரி, என்னதான் ஆச்சு? டோரை பிடிச்சிட்டு இருந்தாங்களே, தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாங்க. அட ஆமால்ல, 7th பார்ட் எண்டிங்ல ஈவில் நன் வந்தாங்களே, அவங்க எங்க? ஆட்டமே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, போக போக பார்ப்போம். என்னால முடியல மாதேஷ், முடியல. ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பாரு மைக்கு, நான் இங்க எங்கேயாச்சும் ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த வழியில எங்க போய் தப்பிக்கிறது? ரூட் இல்லைன்னா என்ன, நம்மளால முடிஞ்ச அளவு இந்த ரூட்டை ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். டே மைக்கு, உன்னால முடிஞ்சதை பிடிச்சிக்க. நான் இங்க ரூட்டை ரெடி பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன். அது வரைக்கும் கெட்டியமா டோரை பிடிச்சிக்கடா. நான் ரெடி பண்ணிட்டேன். நம்ம எஸ்கேப் ஆகி வெளியே போக போறோம். அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிரும். அவ்வளவுதான். ஹலோ மைக், சார்லி, லீஸ், எல்லாம் சீக்கிரமா வாங்க. நம்ம எஸ்கேப் ஆக போறோம். ஒன் பை ஒன்னா வாங்க. மாதேஷ் ஃபர்ஸ்ட் போயிட்டு, அடுத்து நான் போறேன். மைக், நீ கொஞ்சம் வேகமா உள்ள இறங்கு. ஏலே போடி பசங்களா, எங்கடா போனீங்க? எங்க போனாலும் உங்களால தப்பிக்க முடியாது. அது என்னோட இடம்டா. எங்க போனாலும் நான் உங்களை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்டா. ஓ ஐ காட் அன்பிலீவபிள். ஓ, நீங்க டனல் வழியால போயிட்டீங்களா? ஓ ஷீட். ஆடா, ஏன்டா உங்களுக்கு தப்பிக்க இடமே கிடைக்கலையாடா? இப்ப கேமரால கூட பார்க்க முடியாதே. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி, எல்லாத்தையும் லாக் பண்றேன்டா. ஏதோ போனா போது, சின்ன பசங்க கொஞ்ச நேரம் விட்டு வைப்போமேன்னு வச்சா எனக்கே நீங்க ஆட்டம் காட்டுறீங்களா? உங்களை சும்மாவே விட மாட்டேன். மாட்டேன். எங்க அந்த பட்டனை போடு, எல்லாத்துக்கும் இப்ப லாக்க போட்டு விடுறேன். பொடி பசங்களா, இப்ப முடிஞ்சா தப்பிச்சு பாருங்கடா என் ஃபேக்டரியை விட்டு. எப்படியோ நீங்க இந்த பைப்பு சைடு குப்பை சைடு தானே சுத்திட்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் லாக் போட்டேன். இப்போ முடிஞ்சா தப்பிச்சு பாருங்களாம். ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால? அவன் எல்லாத்துக்கும் லாக் போட்டானே, இப்ப என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸ்? சார்லி, நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. நம்ம இப்ப அமைதியா இருந்தாதான் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணி நம்ம எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டமை நம்ம கண்டுபிடிச்சு பிளாஸ்ட் பண்ணணும். அதுக்கான வேலையை நம்ம ஆரம்பிப்போம். இப்போ நான் கையில வச்சிருக்கிற லிஸ்ட்டை நம்ம முடிச்சாதான் நம்மளால இங்க எஸ்கேப் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது, இங்க இருக்கிற பவர் பிளான்ட், அதாவது அதுக்கு பக்கத்துல ஒரு ஜெனரேட்டர் இருக்கும். அதை இப்ப நம்ம முடிக்கணும். இதுக்கு மாதேஷ், நீ தான் கரெக்டா இருப்ப. இந்தாங்க, இந்த வாக்கி டாக்கிய கையில இருக்கிற வரைக்கும் நாம எங்கேயும் மிஸ் ஆக மாட்டோம். நான் சொல்றது வரைக்கும் நீங்க கரெக்டா செய்யுங்க. ஓகே, நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? அடாடாடா மைக், உன்னோட பிளான் ரொம்பவே நல்லா இருக்கு. இட் இஸ் அமேசிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க. நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆட்டத்தை ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க மக்களே, இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த டனலை விட்டு வெளியே போகணும் மக்களே. அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன முடிக்கணுன்றத பார்த்துப்போம் மக்களே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை முடிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டோரை விட்டு வெளியே போகணும்.
ஆனால் ராட் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டான். அதனால் நம்மளால் இப்போ வெளியே போக முடியாது. ஆனால் நம்ம சின்னதாக ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது வழியால் தான் இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். இந்த இருக்கு பாருங்கள், அவனை இந்த போட்டிருக்காங்க பாருங்களா, ட்ராப் வச்சா அவனை கவுக்கணுமா. சரி ரைட்டு, நமக்கு தெரியாது, அப்படியே வருவோம். என்னங்க இப்படி இருக்குது எங்க ஈவில் நன்க. ஐயோ, இவங்க எதுக்கு வந்திருக்கான்றது தெரியலையே. சரிங்க, என்னன்றதை பார்ப்போங்க. ஏங்க பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க. ஏங்க அந்த கேம் நம்ம ஐயோ பார்த்துட்டாங்க. ஐயோ நம்மளை தேடி தான் வரா போல இருக்குதுங்க. இன்னைக்கு அவ்வளோதான். ஐயோ ஐயோ சுத்தியில் எடுத்துட்டு வராங்க. எங்க கிட்ட வந்துட்டாங்க. ஆடட்டே எங்கடா இருக்காவ, நம்மளை தேடி வராடா. ஓடுறா டே. என்னது இது குளம்? ஐயோ குளத்துல முதல்ல வேற இருக்கா, இது நமக்கு தெரியாம போச்சே. ஓடு ஓடு ஓடு, மாட்டிக்காத. ட்ராப் இருக்குல்ல, வச்சு விட்ருவோம். அவ்வளோதாங்க, வேலையே முடிஞ்சுங்க. இப்போ நம்ம என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜோசப் சுலிவனோட வீட்டுக்கு நம்ம போய் பார்த்துட்டு வருவோங்க. கரெக்டாக இந்த இடந்தாங்க. இந்த ஜெனரேட்டர் நம்ம இப்போ ஆஃப் பண்ணணும். உள்ளார வந்தாச்சு. நம்ம மட்டும் வந்தால் பத்தாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம உள்ளார கூப்பிட்டு போங்க. எங்கே இருக்கிறானோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம போயிட்டு வேகமாக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுடலாங்க. அதாவது இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கடா, போயிட்டு க்ரொக்கோடைல்கிட்டேருந்து ஒரு கீ எடுக்கணுமாங்க. நம்ம லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்கு இப்போ நம்ம வச்சுக்கிட்டு நேராக நம்ம குளத்துல போயிட்டு வைக்கணுங்க, அது பக்கத்தில். சரி நம்ம என்னான்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஈவில் நன்ட்டை மாட்டிக்காமல் இப்போ நம்ம போகணுங்க. இதே வந்தாச்சு. ஃபஸ்ட் எக்கை நம்ம உள்ளே வச்சாச்சுங்க. எங்கே முதல்ல வர வேக வேகமாக வரும். அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். இங்கே ஏதோ காயின் வச்சுருக்கானோ, சரி பிடிச்சிப்போம். சரி இப்போ நம்ம போயிட்டு அடுத்த எக்கு எங்கே இருக்குன்ட்டு பார்ப்போங்க. இங்கே என்னமோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இங்கே என்னமோ இருக்குது. ஓ, கீ வைக்கணுமா இங்கே? ஓ, அந்த crocodile கீயை நம்ம இங்கே தான் வைக்கணும். ரைட்டு. ஐயோ என்னங்க இது அதிர்ற மாதிரி சவுண்டு. ஈவன் பார்த்துட்டாங்க. ஓடுறோம். இது வேறங்க பார்த்தீங்களாங்க. ரெண்டாவது எக்கு நம்ம கிடச்சிருச்சுங்க. இது வேற கிட்டக்க வராளே. சரி பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம இன்னொரு எக்கையும் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வேற இந்த கீயை வேற வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நமக்கு மூணாவது எக்கும் கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்ததுக்கு இந்த எக்கை எடுத்துப்போங்க. அப்படியே இப்படி நம்ம ஈவன் நன்ட்டை மாட்டாத மாதிரி அவ்வளோதாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருக்கேங்க. இந்த எக்கை இப்போ நம்ம சேஃபாக கொண்டு போய் வைக்கணும். அப்புறம் இந்த உட்டுக்குள்ளே ஒரு இன்னொரு எக்கு நான் பார்த்தேன். சரின்னு அதை நம்ம அப்புறமா வந்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கை நம்ம சேஃபாக போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோங்க. முதல்ல வேற இங்கே தாங்க இருக்குது. போன வேற டக்குன்னு வந்துருமோ. ரைட்டு, இதான் கேப்பு. வை. ஐயோ வந்துடுச்சுங்க. சரிங்க, இப்போ நம்ம டைவர்ட் பண்ணி தான் வைக்கணும் போல இருக்குதுங்க. கிட்ட போனாலே பாருங்களாங்க, அது இங்கே தான் வருது. சரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்கை இங்கே போட்டுப்போம். அப்படியே பண்ண நேராக போயிட்டு அந்த இன்னொரு எக்கு நான் ஒன்று பார்த்தேங்க. அதையும் இப்போ நம்ம கையோடு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இவ்வளோ நான் வேற இங்கே வரல, இதான் நம்ம கேப்பு. அவ்வளோதான், எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம ஐயோ என்னங்க வரலன்னு சொன்னால் தான் நேராக வரும் போல இருக்குதுங்க. நேராக துரத்த ஆரம்பிச்சிட்டாலே. இப்போ இதுட்டேருந்து நம்ம சமாளிக்கணுங்க. ஓடு. முதல்ல வேற எங்கே இருக்குதுன்னு வேற தெரியல. பார்ப்போம், டக்குன்னு போய் நம்ம வச்சுருவோங்க. அவ்வளோதாங்க, ரெண்டையும் நம்ம வச்சாச்சுங்க. இன்னும் லாஸ்ட் 1 3. ஐயோ இவ வேற உடையாறாங்க. மாட்டிப்பந்தான் நினைக்கிறேங்க. ஓடுறா டேய். அவ்வளோதாங்க, ஓரளவு நம்ம எட்டக்க வந்தாச்சுங்க. இவ விடாமல் துரத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ எங்கேயாவது போய் பதுங்கணுங்க ஃபஸ்ட்டு. சரி நம்ம பதுங்கிறதுக்கு நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. போகிற அளவுக்கு சேஃப். இங்கே டோர் இருக்குது. இப்போ நம்ம பேக் சைட் டோரை ஓப்பன் பண்ணி ஒரு வழியாக நம்ம இங்கே வந்தாச்சு. ஆனால் இவ விட்ற மாதிரியே தெரில, துரத்திக்கிட்டே தான் இருக்கிறா. சரி இப்போ நம்ம எப்படியாவது டைவர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம போயிட்டு எக்கை வைக்கணுங்க. வராளா இல்லையா? ஐயோ துரத்துறாங்க. ஓடுறா டேய். ஐயோ இன்னைக்கு முட்டையை வச்ச மாதிரி தான்டா. ஓடுறா. அவ்வளோதான், ஓரளவு நம்ம கிட்ட வந்தாச்சு. இன்னுமா துரத்துறா நம்மளை? வச்சாச்சு வந்தாச்சு. அவ்வளோதான், வைடா. அவ்வளோதாங்க, நம்ம 3 எக்கையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சாச்சு. ஐயோ பார்த்துட்டாங்க. இப்போ எப்படா நான் சாவி எடுக்கிறது? கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்திருக்கலாம். ஐயோ ஓடுற ரூமுக்கே நான் வந்துட்டேங்க. ஒரே வழியாக உள்ளே வந்தாச்சு. ஆனால் இப்போ நான் வெளியில் போயிட்டு நான் திரும்பவும் நான் விட மாட்டேன். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. நான் இப்போ அப்படியே வேகமாக போயிட்டு அந்த கீயை இப்போ நம்ம எடுக்கணுங்க. அதுதாங்க இப்போ பெரிய வேலைங்க. இப்போ என்னான்ட்டு நீங்களே பாருங்களேன். கீ இங்கே இருக்குதுங்க. போனோன்னே எடுத்துடலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் பாருங்களேன் எவ்வளோ லேட்டாக ஆகுதுன்னு. இதெல்லாம் ரொம்ப இதுங்க. இப்போ பார்த்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. முதல்ல வரல, சரி ரைட்டு. அவ்வளோதாங்க, கீயை வந்து எடுக்க போகிறோம். நினச்சதை விட ரொம்ப டைம் ஆகுது. அவ்வளோதான், எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த இன்ஜின் ரூமில் போயிட்டு போட்டு ஆஃப் பண்ணி விடுவோங்க. அப்படியே வந்தாச்சு. இது வரைக்கும் நம்மளை ஈவன் நான் பார்க்கல. சரி ரைட்டு. அப்படியே இப்போ நம்ம நேராக போயிட்டே இருப்போங்க. அதான் ரூம் கிட்ட வந்தாச்சுங்க. எங்கேயும் இல்லை நம்பி தான் போகிறேன்.
இருக்காங்களா இல்லையா? சரி ரைட்டு இல்லை, பரவாயில்லங்க. உள்ள அப்போ நம்ம வந்தாச்சுங்க. அப்படியே இப்போ நம்ம போட்டு விட்டுருவோமாங்க? ஏங்க இதுக்குமாங்க? இது கூட பரவாயில்லங்க, ஓரளவு சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. சாவி எடுத்தது தாங்க. சரி ரைட்டுங்க, போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போயிடலாங்க. சரி இப்போ நம்ம கன்னை எடுத்துக்கிட்டு போகலாங்க. என்னங்க கன்னை காணும்? ஓ, ஜே வந்து ஆல்ரெடியே கன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம அப்படியே அவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அப்படியே இப்போ நம்ம அவன்கிட்ட கன்னை வாங்கிட்டு வந்துடலாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தாங்க எங்கேயாவது இருப்பான். ஏதாவது அடாவடித்தனம் பண்ணானான்னு தெரியலங்க. ஐயோ, யார் இது? ஓ, ஈவலண்ணா. ஏண்டா அடாவடித்தனம் பண்ணிட்டியேடா. சரி ரைட்டு, இப்போ அப்படியே கன்னை அவன்கிட்ட வாங்கிட்டு நம்ம போகலாங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேன் நிற்கிற கராஜுக்கு அப்படியே போயிடுவோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா ஷட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுங்க. நம்ம வேன் எடுத்துக்கிட்டு முக்கியமாக ஒரு இடத்துக்குலாம் போயிட்டு அங்கே வச்சிருக்கிற அந்த பவர் பிளான்ஸ்லாம் நம்ம பிளாஸ்ட் பண்ணுங்க. சரி இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ அப்படியே கரெக்டாக அந்த பாக்ஸை பார்த்து ஷூட் பண்ணிடலாங்க. எங்கே ஏதோ இருக்குது. அப்படியே நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடலாமாங்க. அவ்வளோதாங்க, பண்ணியாச்சுங்க. இப்போ ஷட்டர் ஓப்பன் ஆகிடுச்சாங்க. போட்டு இப்போ நம்ம அப்படியே வேன் எடுத்துக்கலாங்க. வேன் ஓட்ட போகிறது யாருன்னா நான் தாங்க. நம்ம தான் வேன் ஓட்ட போகிறோம். சரி, வேன் வேற ஓட்ட வருமானான்னு தெரில. சரி பார்ப்போம். நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க. இப்போ நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் வேன் எடுத்துகிட்டு வந்தேனாங்க. அப்படியே அவன் வேனுக்கு மேலே ஏறிப்பான். இவன் தாங்க வெப்பன் ஆப்ரேட்டரு. சரிங்க, நம்ம தலைவன் ரெடியாக ஏறிட்டாங்க. இப்போ நம்ம அவனை கரெக்டாக நம்ம ஏற வச்சு அப்படியே நம்ம கூட்டுக்கிட்டு போயிடலாங்க. அவ்வளோதாங்க, ஏறிட்டாங்க. இப்போ அட்டாக் பண்ண கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. கஷ்டப்பட்டு முதல்ல சாவியை வாங்கி ஓப்பன் பண்ணி உள்ளார வந்தாச்சு. இதுக்கப்புறம் தாங்க ஷூட்டிங்க்கே வந்து டைம் வந்து ஆரம்பிக்குதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மார்க் பண்ணியிருப்பாங்கங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணணும். அதில் பாருங்கள். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. மினி ராடு பார்த்தீங்கன்னா குடுன்னு ஊட்டியாந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கங்க. அவ்வளோதான், இப்போ நமக்கு பாயிண்ட் கிடச்சிச்சு. இல்லை இருந்துட்டு போட்டுக்கிறதுலாம் ஒரு வாட்டி தாங்க. ஒரு வாட்டி ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதுங்க. ஆனால் அடுத்தடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணுற மாதிரி வருங்க. அப்படி நம்மளால் முடிச்சாலும் கொஞ்சம் வேகமாக இதை பார்த்தீங்களாங்க, ஒரு சுடு சுடணுங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இது நமக்கு முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 2 சைடு இருக்குதுங்க. அதை அப்போ நம்ம கரெக்டாக பார்த்து ஷூட் பண்ணணுங்க. வந்தாச்சுங்க. அவ்வளோதான், கிட்டக்க வந்தாச்சு. மினி ராட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் ராடு தொல்லை நம்மளுக்கு இல்லை. அப்படி நம்ம பார்க்குறதெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிவிடுவோங்க. அவ்வளோதான். இன்னொரு 2, 3ன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதான் நினைக்கிறேன் முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களாங்க குடுன்னு ஓடியாடுதுங்க. சரி ரைட்டு, அடுத்தது நம்ம பார்ப்போம். மொத்தம் நம்ம 2 இடத்த நம்ம முடிச்சிட்டோங்க. இது 3வது இடங்க. அப்படியே ஒரு சைடும் க்ளீன் பண்ணது ஒன்று பார்த்துட்டேன். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம இங்கே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடலாமுங்க. அப்படியே நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இதை நம்ம ஷூட் பண்ணுறோம் இல்லைங்க, இது என்னங்க படவே இல்லைங்க ஃபஸ்ட்டு பண்ணது. சரி ரைட்டு, நம்ம திரும்பவும் அப்படியே ஷூட் பண்ணுவோங்க. அவ்வளோதான், ஒரு அடி பட்டுச்சு. என்னங்க சுடுறது கரெக்டாக லாக் ஆகல. சரி பரவாயில்ல, சுட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஜஸ்ட் மிஸ்ஸாக நம்ம தப்பிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் மினி ராட்டுக்கிட்ட அடி வாங்கியிருப்போம். சரி ரைட்டு, இப்போ நம்ம அடுத்ததை முடிக்கலாம். வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகுது. 4 பக்கத்தையும் நம்ம சுட்டு தந்தாதாங்க இது கம்ப்ளீட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். கிட்டக்க வந்தாச்சுங்க. ஆனால் இந்த கன்னில் வந்து இப்போ ரீசார்ஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டாப்பாக சுட்டுட்டு இருக்க முடியாது. சைடில் பார்த்தீங்களாங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போங்க. பரவாயில்லைங்க, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு சூடுக்கே தாங்குது. ஒரு 2 சூடு சுடணும். அப்போனா இன்னும் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஐயோ, மினி ராடு வரை கிட்டக்க வருதே. இதை நம்ம சுட்டு போங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், இதுவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதான் இன்னொன்று இருக்குது. ரைட்டு, எப்படிலாம் பண்ணுறானுங்க பாருங்களாங்க. இது 4ஆ 5ஆன்னு தெரிலங்க. சரி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஓரளவு கிட்ட வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் 2 சுடு சுடணுங்க ஒரு இடத்தையும். சரி, நம்ம பார்த்து கரெக்டாக ஷூட் பண்ணுவோம். இதோட முடிஞ்சிருங்க. எங்கே இருக்குதுங்க. ஐயோ, மாற்றி சுட்டேன். 1, 2 இல்லை பரவாயில்லைங்க. ஒரு சூடுக்கே பரவாயில்லைங்க. ஏங்க நான் 2 சூடுன்னு நினச்சிக்கிட்டேங்க. சரி வீடுங்க. ஐயோ, ராடு வர முடியாதுங்களே. ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிப்போங்க. அவ்வளோதான், மிஷினே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க. ஐயோ, பார்த்தீங்களேன்னு கொஞ்சம் இருந்தால் தலைவன் க்ளோஸ் ஆகிருப்பாங்க. சரி ரைட்டு, இன்னும் கொஞ்சம் இருந்தால் முடிஞ்சிருக்குங்க. ஏங்க
சரி ரைட்டு, நம்ம மிஷனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதோட பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 8 உடைய ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதோட கண்டினியூஸ் பார்ட் 2 நாளைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நாளைக்கு சாப்டர் 2ல பாக்குறாங்க. அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.